ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்க்கலாங்களா. கடல மாவும் பஜ்ஜி போடுறதுக்காக மிளகாவும் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே இன்னொரு பஜ்ஜியும் செய்ய போகிறேன், பார்க்கலாம். இப்போ மாவு ஒரு கப் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் வீட்டில் எடுத்தாலும் சரி, ஒரு கப் மாவுக்கு அதுலேயே ஒரு 1/4 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. ரெண்டையும் ஒரு பாத்திரத்தில் ஒன்றா போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் சோடா உப்பு, ஜீரகப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம், எல்லாத்தையும் போட்டு ஒன்றா கலந்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்துக்கோங்க. இதோடவே இப்போது கற்பூரவள்ளி இலை எடுத்து வச்சுருக்கேன். சளி பிடிச்சிருக்கு, அதனால் அதுலேயும் நான் ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். இப்போ மிளகாவை மாவில் நினச்சி போட்டுக்கலாம். அது பக்கமே ஒரு பக்கம் டீக்காக பால் வச்சுருக்கேன் அடுப்பில். ஒரு இன்ச்சு இஞ்சியும் ஒரு 4 ஏலக்காவும் தட்டி போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு கற்பூரவள்ளி இலையை நல்லா கையிலையே நச்சு விட்டு போட்டுக்கலாங்க. அது ஒரு பக்கம் அப்படியே கொதிச்சிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளார நம்ம இந்த பக்கம் பஜ்ஜியெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதுலேயே ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். இப்போ கற்பூரவள்ளி இலை ஒரு 3 இலையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய் 1 கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. எல்லாத்தையுமே கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ டீயும் ரெடி, பஜ்ஜியும் ரெடிங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிளகா பஜ்ஜிக்கு இந்த மாதிரி கடலை மாவு தனியாக போட்டு கலந்திங்கன்னா நல்லாயிருக்கும். மிக்சிங் மாவோட இந்த மாவு தான் நல்லாயிருக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள்.